அடுத்து நம்ம வேல்முருகன் தொடங்கி வேல்பாரி வரையிலான அந்த கதை சுருக்கத்தை அருமையா நம்ம புலவர் கபிலர்கிட்ட நீலன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பாப்போம். நம்ம நீலனு ஊர்ல இருக்கிற பழையனை அழைச்சிட்டு வரதா சொல்லி கிளம்புறான். யாரா அந்த பழைய அப்படின்னு பார்த்தா ஊர்ல இருக்கிற வயசான ஆம்பளைய பழையன்னும் வயசான பொம்பளைகளை பழையச்சி அப்படின்னு கூப்பிடுறது வழக்கமா. கபிலர் தான் உட்கார்ந்து இருக்கிற மரம் என்ன வகையான மரம்னு பார்க்க கொஞ்சம் திரும்பி பாக்குறாரு. கீழே உட்கார்ந்து அங்கே இங்கேயும் நிமிந்து பாக்குறாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த மரப்பலகை திரளி அப்படிங்கிற ஒரு மரத்தாலான பலகையா இருக்கு. இது ரொம்ப பலமான பலகையா. கடலை கடந்து வரக்கூடிய யவனர்களுக்கு அவங்களோட கப்பல்ல சரக்குகளை ஏத்தும் போது கரையில இருந்து கப்பலுக்கு போறதுக்காக ஒரு பெரிய பலகையை போட்டு அதுலதான் வெயிட்டான பொருட்கள் எல்லாம் ஏத்துவாங்க. அப்படி வெயிட்டான பொருட்களை தாங்கக்கூடிய சக்தி படத்தை இந்த பலகைகள் எல்லாத்தையும் இந்த திறனிங்கிற மரத்தால தான் செய்வாங்க போல. கடல் வணிகத்தோட அடையாளமே கிட்டத்தட்ட ஆணி வேர்ல ஒண்ணு அந்த பலகைகள் தான். அப்பேற்பட்ட நிறைய விலை போகக்கூடிய அந்த திரளிங்கிற மரங்களும் சரி மர பலகைகளும் சரி இங்க சாதாரண வெறும் கட்டைகளா கிடக்கு. அவ்வளவு வளம் பரம்பு நாட்டுல பறந்து கிடக்கு. நம்ம புலவர் கபிலர் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நிறை முடியோட நெட்ட நடு உயரத்துல உடல் முழுக்க தழும்போட ஊர் பழைய வராது. பழைய நம்ம கபிலரை நல விசாரிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற நாவல் பழங்களை சாப்பிட சொல்லி நீட்டுறாப்ல. ஆனா கபிலருக்கே தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா இங்க அந்த கூடையில பல மரங்கள்ல இருந்து பறிக்கப்பட்ட பல வகையான பழங்கள் கிடக்கு. ஏகப்பட்ட விதவிதமான பழங்கள் அந்த கூடையில கிடக்கு. எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி நீட்டியாச்சு. என்னத்தை வேணாலும் நம்ம எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா? ஆனா காட்டை பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தா முதல்ல இருக்கிற பழங்கள்ல எந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். கபிலர் இது எதுவும் தெரியாத நம்மால் மாதிரியே இருக்க கையில கிடைச்ச பழத்தெல்லாம் எடுத்து வாயில போட்டுக்க அவருக்கு காட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு அந்த பழையன் புரிஞ்சுக்கிறாருங்க. 97 வயசான அனுபவசாலியான இந்த பழையனும் இல்ல நீங்க இப்படி சாப்பிடக்கூடாது, பழங்களை சாப்பிடறதுக்கு கூட ஒரு வரிசைப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு பழத்தை கொடுக்கிறாரு. அடுத்து நரி நாவல்னு ஒரு பழம், அடுத்து நீர் நாவல்னு ஒரு பழம், அடுத்து கொடி நாவல்னு பார்த்து பார்த்து வரிசையா சாப்பிட நீலனும் அவரும் அந்த பழங்களை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. பழையன் கடைசியா அவருக்கு அம்முச்சி சாருன்னு எனக்கே உணர்வு கொடுக்க காட்டுக்கு புதுசா அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு இவர் சொல்ல, யாரு நம்ம நீலன் சொல்ல, கபிலரோ நான் காட்டுக்கு புதியவன் இல்ல, குறிஞ்சி நில பகுதிகளில் எத்தனையோ ஆண்டு கால சுத்தி திரிஞ்சவன் நானு அப்படின்னு அவர் பேசுறாப்ல. பதிலுக்கு ஊர் பழையன் இதுவரைக்கும் நீங்க சுத்தி திரிந்த காடுகள் மாதிரி இந்த காடுகள் அல்ல, மனித வாசனையே படாத காட்டு பகுதி, சூரிய ஒளி கூட உள்ளே நுழையாது, பல விதமான விஷ பூச்சிகள் அங்க கடிச்சு வச்சிடும், நீங்க வந்த வழியில கூட உங்களுக்கே தெரியாம உடம்புல எங்கெங்க என்ன கடிச்சு வச்சதோ, அதனாலதான் கடைசியா உங்களுக்கு இப்போ ஒரு சாறு குடிச்சனேன், அந்த சாரை குடிச்சாதான் உங்க உடம்புல ஒருவேளை உங்களையுமே அறியாம ஏதாவது விஷமேறி இருந்தா அந்த விஷம் முறிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த பழச்சாரை சாப்பிட்டுட்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷ ஜந்துக்கள் உங்க பக்கத்துல நெருங்காது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்றாருங்க. யாரு? பழையன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட கபிலன் மிரண்டு போறாருங்க. நமக்கு எல்லாம் தெரியணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி இந்த காடு இந்த மனுஷங்க இந்த வயசான ஆளு புத்தி புகட்டிட்டாங்க. மறுபடியும் குடிலுக்கு வர அந்த பொண்ணு முதல்ல கபிலருக்கு தும்முச்சி சாறுன்னு ஒண்ணு சாப்பிட கொடுக்குறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கஞ்சியும் தொட்டுக்க துவையலும் தரா. கபிலர் அந்த புளிப்பான கஞ்சியை ஒரு வாய் குடிச்சிட்டு துவையில லைட்டா தொட்டு நடுநாக்க வைக்க அடுத்த நொடியே காரத்துல கண்ணு கலங்குது. அம்புட்டு காரம். இவ்வளவு காரமான ஒரு துவையில அவர் வாழ்நாள சாப்பிட்டதே இல்ல போல. அவரோட கண்ணு கலங்குறத பார்த்து துவையில கொடுத்த அந்த பொண்ணு சிரிக்கிறா. வால் மிளகும் பிரண்டையும் கலந்த துவையலா. இந்த துவையல் இவ்வளவு காரமா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த துவையில மடிச்சு வைக்க யூஸ் பண்ற மகர வாழை இலை தான் காரணமா. ஒரு நாள் அந்த துவையில இந்த மாதிரி ஒரு இலையில மடிச்சு வச்சிருந்தாலே காரம் அப்படி கண்ணுல கண்ணீர் வர ரேஞ்சுக்கு இருக்கு. இந்த இலையில மடிச்சு வச்சு 3 நாளுக்கு அப்புறம் அந்த துவையில எடுத்து நக்குனா அம்புட்டு காரமா இருக்குமா. 3 நாள் துவையில நல்ல வேலை உங்களுக்கு நான் கொடுக்கல அப்படின்னு அந்த பொண்ணு கபிலரை கேலி பண்றா. அவளோட சிரிப்புக்கு அது மட்டும் காரணம் இல்லைங்க. கூடையில இருந்து அவரு நம்ம கபிலர் முதல்ல எடுத்து சாப்பிட்ட பூ நாவலம் பூவா. பூ நாவல் பழத்தை பொதுவா பொண்ணுங்க தான் சாப்பிடுவாங்க. பொண்ணுங்களுக்கு தான் அது நல்லதா. அதை எடுத்து தெரியாதனமா நம்ம கபிலர் சாப்பிட்டுருக்காரு இல்லையா, அதை நினைச்சு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்க கரெக்டா பழையனும் நீலனும் உள்ள வராங்க. பழையன் சுவாமி இவகிட்ட வாயை கொடுத்தா மீளவே முடியாது, ஏதோ நீங்க விருந்தாளிங்கிறதுக்காக பார்த்து பக்குவமா நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல கபிலர் மனசுக்குள்ள ரொம்பதான் பக்குவமா நடந்துகிட்டு இருக்க அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இல்ல என்ன அவசரம் உட்காருன்னு சொல்லிட்டு அவரையும் உட்கார வச்சு பிறகு 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்க நம்ம பழையன் கேட்கிறாப்ல எத்தனை நாள் தங்குறதா உத்தேசம் அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம கபிலரோ ஒரு மாசத்துல மலையை விட்டு கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. ஓ அப்போ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற அந்த கொற்றவை அப்படிங்கிற கூத்த பார்க்க வந்தீங்களா அப்படின்னு நம்ம பழையன் கேட்கிறாரு. கபிலருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியலங்க. ஆனா பார்க்கணும்ன்ற அந்த ஆர்வம் இப்ப வருது. அடுத்த நாள் நம்ம பழையன் நீலன் கபிலர் கூட ஒரு 10 பேர் சேர்ந்து காரமலையில இருந்து ஆதிமலை நோக்கி கிளம்புறாங்க. ஊர்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் 2 நாள் முன்னாடியே கொற்றவை அப்படிங்கிற அந்த கூத்த பார்க்க கிளம்பிட்டாங்க. 2 பகல் ஒரு இரவு ஆகுமா அந்த ஆதிமலையை போய் சேர. கபிலர் மெதுவாக நடக்க மத்தவங்களும் அவருக்கு துணையா பொறுமையா தான் நடந்து போறாங்க. காட்டோட அழகை ரசிச்சுக்கிட்டே நடக்கிற நம்ம கபிலர் எல்லாமே ஒத்தையடி பாதையாவே இருக்கே, வண்டியில போக முடியாதா அப்படின்னு கேட்க இந்த பரம்பு நாட்டுல 400க்கும் மேல ஊர்கள் இருக்கா. ஏகப்பட்ட ஊர்கள் இருக்கிறதுனால எல்லா ஊர்களையும் இணைக்க இந்த ஒத்தையடி பாதை தான் சரியா இருக்கும். ஆனா இந்த பரம்பு நாட்டை
8 திசையா பிரிச்சோம்னா 8 திசை எல்லைக்கும் போய் சேர வர வீரர்களுக்கே தெரிஞ்ச குதிரையில போகக்கூடிய சில வழிகளும் இருக்கு அப்படின்னு நம்ம பழையன் சொல்றாரு. எல்லாருக்கும் தெரியாது, வீரர்களுக்கு தெரியுமா? நீலனும் அனபங்குக்கு கீழே இருந்து காரமலைக்கு ஒரு வண்டி பாதை இருக்கு. அதுவும் பாதையோட முடிஞ்சு போயிடும். கடல்ல இருந்து உப்பு கொண்டு வரவங்க அந்த பாதையில தான் பள்ளத்தூர் வரைக்கும் வந்து உப்பு வித்துட்டு போவாங்க. வெளியில இருந்து நாங்க வாங்குற ஒரே பொருள் உப்பு மட்டும்தான். உப்புக்கு பதிலா நாங்க மலையில விளையக்கூடிய பொருட்களை கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு விளக்குறாங்க. அவங்க பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் போதே பறவைகள் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிருது. என்ன ஏதுன்னு நம்ம பழைய ரொம்ப கூர்மையா கவனிச்சு பார்த்துட்டு காக்கா விரிச்சிடா அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு. உடனே எல்லாருமே ஆளுக்கு ஒரு பாறையில ஓரமா ஒளிஞ்சுக்கிறாங்க, மறந்துக்கிறாங்க. கபிலர் மட்டும் நடக்கிறது புரியாம அண்ணாந்து பார்த்துட்டே இருக்க நீல ஓடி போய் அவர் மேல பாதி கீழே தள்ளி தரையில படுக்க வைக்கிறான். அது என்னடா காக்கா விரிச்சி? நாம கூட காக்கா நினைச்சோம். காக்கா விரிச்சி அப்படிங்கிறது ரத்தம் குடிக்கிற பறவையா. பொதுவா காக்காக்களையும் புறாக்களையும் வேட்டையாடக்கூடிய பருந்து கழுகு அதுகளையே கொடூரமா வேட்டையாடி கொத்தி கொன்னுமா, அதை தின்னுமா. அது அந்த காக்கா விரிச்சி ஒரு பருந்தை வேட்டையாடிட்டு பறக்க அதுக்கு பிறகுதான் மரத்துல இருந்து ஒளிஞ்சிருந்தவங்க எல்லாம் வெளியில வராங்க. பருந்துகளோ கழுகுகளோ இப்படி படபடத்து பறந்தா காக்கா விரிச்சி வருதுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம பழைய மத்த இளைஞர்களுக்கு சொல்லித்தராப்ல. கபிலர் பழையனை பார்த்து, ஐயா பழையரே, நீங்க இதை முன்ன பின்ன பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, பார்த்திருக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே என் பொண்டாட்டிய பெடரிலேயே ஒரு கொத்து கொத்துச்சு. ரத்தம் பீச்சி அடிக்க அவைய மடியிலேயே உசுர விட்டுட்டான் அப்படின்னு பழைய அந்த விபத்தை பத்தி விளக்கம் சொல்றாப்ல. இப்படி திடீர்னு அந்த சோக கதையை இந்த விதத்துல அவர் சொல்லுவார்னு கபிலர் எதிர்பார்க்கவே இல்லை, மிரண்டு போறாரு. உடனே எல்லாரையும் ஒரு விதமான சோகம் தொத்திக்குது. எல்லாரும் பேசாம அமைதியா நடந்து வராங்க. கொற்றவை விழாக்கு முன்னாடி இது போல நிறைய பறவைங்க வானத்துல ரத்தம் சிந்துறது நல்ல சகனம் தான். ஆளானப்பட்ட அந்த காக்கா விரிச்சியவே வாழை வீசி வெட்டு தலைனவே நம்ம பாடி அப்படின்னு பழைய ரொம்ப பாசிட்டிவா கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான். டாபிக்கா மாத்திரம். உடனே இளைஞர்களுக்குள்ள அந்த வீர உணர்வு பொங்கி எழுது. அங்க நிலவன அந்த சோகம் கொஞ்ச நேரத்துல மறந்து போகுது. இருட்டுற நேரம் நடுமலையில இருக்கிற புலிவால் குகையில போய் தங்குறாங்க. அது ரொம்பவே நீளமான ஒரு குகை. ஏற்கனவே நடந்து மேல வந்தவங்க நிறைய பேரு அங்க ஏற்கனவே தங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பசி போக்க உப்பு போட்டு அவிச்ச இந்த பன்னிக்கறியெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. யாரு ஏற்கனவே போன அங்க தங்கி இருக்கிற மக்கள். நீல அவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த உப்பு கறியை கபிலருக்கு கொடுக்குறாங்க. கபிலரும் அதை சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்டு தின்னலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு இவர் கை நிறைய அந்த உப்பு கறியை கொடுத்துட்டு அவசரமா குழந்தைக்கு பால் எடுக்க ஓடிடுறாங்க. குழந்தைக்கு பசி ஆத்திட்டு திரும்பி வந்து பார்க்க கூடையில கொண்டு வந்திருந்த அம்புட்டு உப்பு கறியும் தீர்ந்து போயிடுச்சு. அவங்க சாப்பிடுறதுக்கு உப்பு கறி கொஞ்சம் கூட இல்ல. பசியில அந்த தாய் வாட்டமா போக கபிலர், மகளே, எங்க எல்லாத்தையும் பசி ஆத்தன, உனக்கான உணவு இங்க இருக்குமா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே அவளும் மகிழ்ச்சியோட அதை வாங்கிக்கிறான். நிறைய நடந்ததுனால கபிலருக்கு அங்கங்க கால்வலி வரும் இல்லையா? சோ அந்த வலியை விரட்ட 2 கோவல ஈச்ச மதுவை கபிலருக்கு தராரு நம்ம நீல. நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்து கிடக்காங்க. நம்ம கிழவன் கபிலருக்கு மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது. தூங்க முடியாம எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாப்ல. அவரை கவனிக்கிற நீல அவரை கைய பிடிச்சு பக்கத்துல இருக்கிற அந்த நீரூற்றுக்கு அழைச்சிட்டு போறாரு. எதிர்பாராம உங்களை அந்த காக்கா விரிச்சுக்கிட்டு இருந்து காப்பாத்த கீழே தள்ள வேண்டியதா போச்சு. உங்க உடம்புல பட்ட அந்த சராய்ப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம நீலன் சொல்ல, தம்பி அதனாலதான் நான் இப்ப உசுரோட இருக்கேன், இல்லைன்னா அதுவும் என் புடனில ஊத்தி என் ரத்தத்தை ருசி பார்த்திருக்கும். இதெல்லாம் இல்லாம காக்கா விரிச்சிய உன் புண்ணியத்துலதான் நான் பாத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, காக்கா விரிச்சிய பாத்திருக்கீங்களா? ஒட்டுமொத்த பரம நாட்டிலேயே காக்கா விரிச்சிய நல்லா பார்த்தவங்க ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. நீங்க அந்த காக்கா விரிச்சிய பாத்துட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியத்தோட நீலன் கேக்குறான். ஏன்னா எல்லா பேரும் குளிஞ்சுக்கிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்களே ஒளிய அண்ணா அந்த காக்கா விரிச்சிய யாரும் பார்க்கலன்னு நினைச்சா நம்ம கபிலர் புலவர் பார்த்திருக்கிறார். ஆமா, அதை நான் பார்த்தது உண்மை. அது பார்க்க ரொம்ப கருப்பா வேங்கை புலி மாதிரி இருந்துச்சு. நான் முதல்ல அதை ஒரு மிருகம்னு தான் நினைச்சேன், பறவைன்னு நான் நினைக்கவே இல்லை. பிறகுதான் அது பறவைன்னு என்னால உணர முடிஞ்சது அப்படின்னு நம்ம கபிலர் சொல்றாரு. ஆதிமலையோட வடமேற்கு மூலையில ஆலிக்காடுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஆலிக்காட்டுல தான் இந்த காக்கா விரிச்சிங்க தங்குறதா சொல்றாங்க. அந்த திசையில தான் குட்டநாடுங்கிற ஒரு எல்லையும் தொடங்குது அப்படின்னு நம்ம நீல எக்ஸ்ட்ரா தகவலும் சொல்லிக்கிட்டு இருக்கான். தண்ணி குடிச்சிட்டு 2 பேரும் குகைக்கு திரும்ப நம்ம கபிலர் நிம்மதியா இப்ப தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் நம்ம பழையனோட வந்த கபிலரை பத்தின அந்த விசாரணை தொடங்குது. பரம்போட தென் எல்லை காவலன் கூலையன். அந்த காவலனோட ஒரு பேரு கூலையன். பழையனையும் நீலனையும் தனியா அழைச்சிட்டு போய், என்னையாது நம்ம பரம்பு நாட்டோட செல்வத்தை கொள்ளையடிக்க சேர சோழ பாண்டியர்களும் மூவேந்தர்களுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லையை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க விசாரணை எதுவுமே செய்யாம ஒரு புலவனை கூட்டு வந்திருக்கீங்க. அவன் ஒருவேளை ஒட்டனா இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்க நம்ம பழையனால எதுவுமே சொல்ல முடியல. சரி விடுங்க, நானே நாளைக்கு காலையில அவரை விசாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிறா இந்த கூலையன். கபிலர் அடுத்த நாள் காலையில எந்திரிக்க பறவைகளோட அந்த கீச் கீச் அப்படிங்கிற அந்த ஒளி சத்தம் காது நிறைய கேட்குது. அவரை சுத்தியும் முத்தியும் நேத்து நைட்டு தூங்கும் போது ஏகப்பட்ட மக்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு ஈ காக்கா கூட இல்லாம அவ்வளவு நிசப்தமா ஆளரவம் இல்லாம இருக்கு. இங்க அந்த நீலனை கூட காணோம், விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு குழம்பு போயிருக்கிற நம்ம கபிலர் குகையோட வாசலுக்கு போக யாரோ பாறை மேல கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் கூட்டம் மலையோட சரிவுல ஒதுங்கி நிக்க பாறையில உட்கார்ந்து இருக்கிற அந்த மனுஷன் எந்திரிச்சு வராருங்க. அவரோட முதுகுக்கு பின்னாடி சூரியன் அப்படியே மறைஞ்சிருக்க
ஒளி வெள்ளத்துல கண் அப்படியே கூசுது நம்ம புலவர் கபிலருக்கு. கிட்டத்துல வரவரு இவ்வளவு வலியையும் வேதனையும் தாங்கி மலை கடந்து வந்திருக்கிறீர்களே, இனியாவது உங்களை வழி தெரியாமல் நான் எங்கள் தோளில் தூக்கி செல்லலாமா, உங்களை சுமந்து கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்க கபிலர் தகச்சு போய் நீங்க யாருன்னு கேட்கிறார். வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம வீர யுக நாயகர் வேலீர் குல தலைவன் சாட்சாத் நம்ம வேல்பாரி தாங்க. அப்பாடா, இப்பதாங்க நம்ம ஹீரோவையே கண்ணுல காமிக்கிறாங்க. பெரும்புலவர் கபிலரோ வணக்கம் சொல்லிட்டு மரியாதை செலுத்திட்டு, இவரும் இன்னும் நிறைய மரியாதை நம்ம புலவருக்கு செலுத்திட்டு புலவரையே தன்னோட தோல்ல தூக்கிட்டு ஆதிமலைக்கு போய் சேர்றாரு. யாரு? நம்ம வேல்பாரி. பரம மக்களுக்கு கபிலரை பத்தி தெரியாட்டியும் இப்போ அவரோட பேச்சுதான் ஒரு முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு புலவரை, ஒரு மன்னன், ஒரு தலைமை இப்படி தூக்கிட்டு போவான்னு யாருமே எதிர்பார்க்கல. கபிலரோட பேரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் தெரிஞ்சதுனாலதான் இப்பேற்பட்ட மரியாதை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒரு நாட்டுல இருந்து வரப்போ அந்த மன்னர்கள் இந்த புலவருக்கு என்ன மரியாதை செஞ்சாங்க? தேரோட்டியா உட்கார்ந்தாங்க. ஆனா இவரோ தானே தேரா மாதிரி நம்ம புலவரை அப்படியே தூக்கிட்டு போக மெய் சிலிர்த்து போறாரு புலவர். பாரியோ ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு கபிலரோட வரவை விழாவா கொண்டாடி தீக்கிறார். அவரை பாதுகாப்பா இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்த நம்ம வேட்டூரை சேர்ந்த பறையனும் நீலனும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுறாங்க மக்கள் மத்தியில. அது மட்டும் இல்லாம அவங்க வந்த கதையெல்லாம் விசாரிக்கிறாரு. எப்படி வந்தீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யத்தெல்லாம் விசாரிக்கும் போது தனிமைக்கு மூழ்கியை கொடுத்து புலவரை மட்டையாக்கி தோல்ல தூக்கி போட்டு நீல கூட்டம் வந்தா பாத்தீங்களா, அந்த துணிச்சலை பாரி பாராட்டுறாரு. இந்த கபிலரோட வருகை காட்டோட திருவிழான்னு நம்ம பாரி சொல்ல மக்களுக்கு குதூகலமா வேட்டையாட கிளம்புறாங்க. காலையில வேட்டையில கிடைக்கிறதெல்லாம் அதுலயும் சிறந்த விலங்குகள் எல்லாத்தையும் அன்னைக்கு நைட்டு விருந்தா படைக்கிறாங்க. விருந்த பொறுத்தவரை மதுவகை, இசை, ஆட்டம், பாட்டம் அப்படின்னு அருமையா போய்கிட்டு இருக்கு. மான்கறி விருந்து வேற அன்னைக்கு, அதனாலேயே மானாட்டம் போடுறாங்க. அதுல ஆடம்பரமும் அதிகாரமும் இல்லாம தூய அன்போட வெளிப்படா நடக்கிற இந்த விருந்துல 3 நாளா நம்ம கபிலர் அப்படியே திகைச்சு போறாருங்க. அந்த விருந்துல திளைச்சும் போறாரு. நம்ம பாரி எப்பேற்பட்டவங்கிறத இப்பதான் நம்ம புலவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்பேற்பட்ட மனுஷனையா நம்ம சந்தேகப்பட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே துடிதுடிச்சும் போறாரு. அந்த பக்கம் நம்ம வேல்பாரியோ கபிலருக்கு ரொம்பவே சுவையான பிறந்து 60 நாளான 60ஆம் கோழியை அடிச்சு விருந்து வைக்க முடியலையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிக்கன் 65 சாப்பிடுறோம் பாத்தீங்களா, பிறந்து 65 நாளான அந்த கோழியை அப்படியே வறுத்து சாப்பிட்டா அது சிக்கன் 65. அந்த காலகட்டத்துல சிக்கன் 60 தான் ஃபேமஸ் போல. அதை கொடுக்க முடியலையேன்னு வருத்தம் யாருக்கு? நம்ம பாரிக்கு. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதுதான் விளக்கம்னு நானும் தப்பா நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு விளக்கம் சொல்றாங்க அந்த 60ஆம் கோழிங்கிறத பத்தி. இந்த 60ஆம் கோழிங்கிறதுக்கு கோழி போல உடலும் சேவல் போல வால் இருக்கணும். 60 நாளைக்கு ஒரு முறை முட்டை போட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கணும். அதோட சுவைக்கு ஏங்கி புலி அது இருக்கிற அந்த இடத்தை சுத்தி சுத்தி வருமா. ஆனா புலியால கூட அதை வேட்டையாட முடியாதா. அந்த அளவுக்கு வலிமையானதாக இருக்குமா இந்த கோழிங்க. அதே மாதிரி சாகுறதுக்கு முன்னாடி சேவல் மாதிரி கடைசியா ஒரு சத்தம் போட்டுட்டு கத்திட்டே உயிரை விட்டுருமா. இந்த 60ஆம் கோழியத்தான் முருகன் தன்னோட கொடியில வச்சிருக்கிறார். பாரி சொன்னாருன்றதுக்காக பரம மக்கள் 3 நாளா காடு முழுக்க அந்த 60ஆம் கோழியை தேடி அலையறாங்க. பாரியோட நிழல் போல கூடவே திரியறான் ஒரு முடியன்றவன். கூடவே இருக்கிறாப்ல எவ்வியூரை சேர்ந்த பெரியவர் தேக்கன். சோ பாரி சொன்னாருன்ட்டு மக்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த கோழியை தேடி. பாரியோட நிழல் மாதிரி திரியற முடிய அந்த பக்கம் தேக்கன் பெரியவர் முடிய கொஞ்சம் வயசு கம்மி, அவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க, அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் கஷ்டப்பட்டு கூட அந்த 60ஆம் கோழிங்கிறது கிடைச்ச பாடில்லை. கபிலர் வந்து சேர்ந்த 4ஆம் நாள் அன்னைக்கு காலையில நம்ம பாரி குறி சொல்ற அந்த வேலன் பூசாரி முன்னாடி போய் ஒரு கடம மரத்துக்கு அடியில நிக்கிறார். தமிழகத்துல இருந்த 22 மலை மக்களின் அரசுகள்ல முதன்மையான அரசாக இருக்கிறது இந்த பரமநாடு. 10 வருஷமா இதோட குலத்தலைவனா வேல்பாரி தான் இருக்காரு. இந்த நாட்டுல அதிகாரம் செலுத்துறதுக்கான வேலையே கிடையாது, அவசியம் இல்லையா. பரம்போட தலைநகரம் எவ்வியூர். அங்க எவ்வியூர்ல ஆதிமலைக்கு நடுவுல இருக்கிற பாறையை குடைஞ்சு புத்து மண்ணால சுவர் எடுத்து நீரும் நெருப்பும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு அரண்மனைய பாம்பு தச்சன்னு ஒருத்தர் எழுப்பி இருக்காரு. அந்த அரண்மனை தான் நம்ம வேல்பாரி இருக்காரு போல. நீரோ நெருப்போ அந்த அரண்மனையை எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது ஒரு தனி சிறப்பு. இந்த நாட்டுல பயிர்களை உற்பத்தி செய்யற வேலையே இல்ல. காட்டுல அதுவா விளையிற உணவை சேகரிக்கிறது தான் மக்களோட வேலையா. விவசாயம்னு ஒண்ணு கிடையாது. காட்டை நல்லபடியா பராமரிச்சா அது வாட்டுக்கு வளர்ந்து நிற்கும், அது வாட்டுக்கு காய்கறிக்கும் பழம் கொடுக்கும். அதை சேகரிச்சு வந்தா மட்டும் போதும். அதே மாதிரி காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளை வேட்டையாடுறதும் போடு செய்யறதும் தான் இங்க இருக்கிற ஆண்களோட வேலையா இருக்கு. அதை தவிர காட்டுல இருக்கிற தாவரம், விலங்கு, பறவை, காலநிலை, மருத்துவம் பத்தி 8 வயசுல இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. கத்துக்கிறதுக்காக காட்டுக்குள்ளவே சுத்த ஆரம்பிச்சிருவாங்களா இந்த நாட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற மக்கள் தனித்தனியா இது எங்க சொத்து, இது எங்க வீடுன்னு சொல்லிட்டு என்னத்தையுமே சேர்த்து வைக்கிறதே இல்லையா. எல்லாமே பொது சொத்து. பாடல்கள் பாரியோட புகழ பாடுன அளவுக்கு பரம்பு நாட்டோட வளத்தை இந்த பாடல்கள் பாடலையா. எப்பேற்பட்ட வளம் கொண்ட இந்த பரம்பு நாட்டோட வளத்தையும் வெளியில போயிருக்க வேண்டாமா, வெளி உலகத்துக்கு அது தெரியாம இருக்கிறத நினைச்சு நம்ம கபிலர் ஆச்சரியப்படுறாரு. வளங்களை பத்தி வெளியில நிறைய புகழ்பாட ஆரம்பிச்சா மத்தவங்களோட கண்ணு அது உறுத்தும். அதனால அதை கொஞ்சம் ரகசியமா வச்சிருக்காங்க போல. கடம மரத்துக்கு முன்னாடி நின்று நம்ம பாரி முருகனை வணங்கி எழுதுறாரு. எந்திரிச்சாச்சு ஏனோ ஒரு விதமான கோவத்தோடவே இருக்கிறாரு நம்ம பாரி. அந்நேரத்துல ஒருத்தன் உடனாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தன் உங்களை பார்க்க வந்திருக்கிறதா செய்தி சொல்றான். அப்படியே அங்க இருந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் போறாங்க. 3 மாசம் முன்னாடி வேட்டை சமூகமாக இருந்த மதங்கன் கூட்டம் இப்போ
பாணர்களா மாறி இருக்காங்களா. வேட்டை சமூகத்தில இருந்து பாணர்கள் பாட்டு பாடுற அந்த சமூகத்துக்கு மாறின இந்த மதங்கன் கூட்டம் பரம்பு நாட்டுக்கு வந்து சேர்றாங்க. வேட்டையாடின அந்த விலங்குகளில் இருந்து எடுத்து அந்த நரம்ப கட்டி யாழ் செஞ்சு இப்ப அவங்க இசையமைக்கிறாங்க. விலங்குகளோட தோல்ல பற செஞ்சு பறையடிக்கிறாங்க. யானையோட காலடி அளவுக்கு பெருசா இருக்கிற சடாரிங்கிற அந்த தோல் கருவியை செஞ்சு அப்படியே அடி அடின்னு அடிப்பாங்க. சடாரி தான் இவங்களோட ஸ்பெஷல் கருவி. இந்த தடங்கன் கூட்டத்துக்குள்ள எங்க இருந்து ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. ஆக்சுவலா இவங்க நெட்டூர் மலையை சேர்ந்தவங்க. ஆனா அந்த நெட்டூர் மலையை சோழன் கைப்பற்றிக் கொள்ள அங்கிருந்த இந்த மதங்கர் கூட்டம் சோழர்களோட கடல் பணிக்கும் அரண்மனை பணிக்கும் தடமாற்றப்படுறாங்க. அடிமைகள் வேலை மாதிரி கப்பல் பணியை செய்யறது அரண்மனை பணியை செய்யறதுன்னு சொல்லிட்டு அடிமையாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சோழர்கள். அதுல தப்பி பிழைச்சவங்க தான் இப்போ பாரிய பார்க்க வந்திருக்காங்க. பாரியோட பொண்டாட்டி பழனி மலையோட குலமகள் பேரு ஆதினி. இந்த மதங்கன் கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மலை நெட்டூர் மலை. அந்த மலைக்கு பக்கத்துல தான் இந்த பழனி மலை. அங்க இருந்து வந்தவதான் பாரியோட பொண்டாட்டி ஆதினி. அவ கூட இந்த மதங்கன் ஆட்டத்தை ஒரு தடவை தான் பாத்துருக்கான். சோ பாரிக்கும் ஆதினிக்கும் இந்த மதங்கர்கள் வந்திருக்கிறது பெருமகிழ்ச்சியா இருக்கு. இதை தவிர நம்ம பாரிக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, அங்கவ சங்கவ. இந்த 2 மகளுக்குமே ஒரு 6 வயசு கேப் இருக்கு. மூத்தவ அங்கவ, இளையவ தான் சங்கவ. மூத்தவ அங்கவைக்கு அப்பா பாரியோட மனசுல என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரண அத்துப்படி. இப்ப பாரி அருவியில குளிச்சிட்டு வெயில்ல முடிய காய வச்சுக்கிட்டு நிக்க ஆதினியும் அங்கவையும் அங்க வராங்க. அப்பா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கவை கேட்க, பாரியோ மகளே நீயே கண்டுபிடி அப்படிங்கிறார். ஆதினியோ என்னத்த சொல்ல, நீங்க வானத்துல பறந்திருக்கிற ஏதாவது ஒரு பறவையோட சத்தத்தை கேட்டிருப்பீங்க, அந்த சத்தத்துல ஒரு சோகம் இருக்கும், அதோட சோகத்துக்கான காரணம் என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு பதில் சொல்ல, அங்கவையோ இல்ல இல்ல அப்பா தூரத்துல இருக்கிற சந்தன வேங்க மரத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் வெக்கத்தோட சொல்றான். சந்தன வேங்க மரம் காதலோட அடையாளமாச்சே, அதனாலதான் இந்த வெக்கம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல நேத்து பாத்திருப்போம். நீலன் சொல்லிருப்பான் பாத்தீங்களா, முருகன் வெள்ளியோட காதல் கதை. அதுல எவ்வி வேங்கை மரத்துல சந்தன கட்டையால பரணம் வைப்பான். மயக்கம் தெளிஞ்சு எவ்வி போய் பாக்குறப்போ அந்த வேங்கையோட சந்தன கட்டையே துளிர் விட்டு இணைஞ்சிருக்கும். முருகனும் வள்ளியும் இணைஞ்சத நாசுக்கா சொல்லி இருக்காங்க அந்த அழகான மரக்கதையில. அதனாலதான் இந்த சந்தன கட்டை வேங்க மரம் இத பத்தி எல்லாம் பேசும்போது யாரா இருந்தாலும் வெக்கப்படுவாங்க. மூத்தவ அங்கவ வெக்கப்படுறான். ஆம் பாரி சொல்றாரு, ஆம் சந்தன வேங்கையை தான் நான் பார்த்து கொண்டிருந்தேன், அங்கவையோட திருமணத்தை பத்தி யோசிச்சு கொண்டிருந்தேன் அப்படிங்கிறாரு. நான் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்காப்ல மனுஷன். உனக்கு கல்யாணம் முடியறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள பெரும் புலவர்களான பரணரோ இல்ல இந்த கபிலரோ வந்து உனக்கு எழுத்து எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், எழுத சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்பன் வேல்பாரி. அரண்மனையில சமையல் தயாராகிட மூத்தவ அங்கவ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆதினியோ சரி வாங்க அந்த சந்தன வேங்க மரம் வரைக்கும் போய் வரலாமேன்னு பாரிய கூப்பிடுறாங்க. அப்பதாங்க பாரி ஒரு உண்மையை சொல்றாரு. அவரு நிஜமாகவே பறவையோட அந்த துயர குரலை தான் கேட்டபடி இருந்தார். கொண்டாட்டி ஆதினி சொன்னதுதான் கடைசியில சரியா இருக்கு. ஆனா பொண்ணு அங்கவ டீனேஜ் வயசுல இருக்கிறதால அவரோட கண்ணு ரொம்ப இயல்பாவே சந்தன வேங்கை மரத்து பக்கம் போயிருக்கிறதா நம்ம பாரி சொல்றாப்ல. அப்புறம் எதுக்கு அவ சொன்னதை சரி அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஆதினி கேட்க, குழந்தைய கிட்ட விட்டு கொடுக்கறது தான், அதுலயும் குறிப்பா ஒரு அப்பா தான் குழந்தைய கிட்ட விட்டு கொடுக்கும் போதுதான் ஆணாகவே இருந்தாலும் அவங்களால தாய்மையை உணர முடிகிறது அப்படின்னு நம்ம பாரி பதில் சொல்றப்போ அப்படியே புல்லரிச்சு போயிடும். அதுல மனசு உருகி போற பொண்டாட்டி ஆதினி அவரோட நெஞ்சில முத்தமிடுகிறார். அன்னைக்கு ராத்திரி நேரத்துல அதுலயும் கொஞ்சம் மிட் நைட் நேரத்துல எவ்வியூரே திரண்டு இருக்க மதங்கர்களோட தலைவி மதங்கி யாழ் மீட்ட துவங்குகிறார். அடுத்து சிறுபர ஐப்பர அப்படின்னு முழங்க சலங்கை கட்டின 2 பொண்ணுங்க காடு நடுங்க ஆடுறாங்க. பாரியோ குடும்பத்தோட அத உட்கார்ந்து பார்க்க முடியன் பாரிக்கு பின்னாடி நிக்கிறான். முடியன் அப்படிங்கிறது பேர் இல்ல, அது ஒரு பட்டம், தளபதி மாதிரியான ஒரு பட்டம். மன்னருக்கு பக்கத்துல அவரை பாதுகாக்க வேண்டியது முடியனோட பொறுப்பு. எவ்வியூரை சேர்ந்த தேக்கன்கிறவரு வயசானவங்களோட உட்கார்ந்து கூத்த பாத்துக்கிட்டு இருக்காரு. மதங்கர்கள் அழிஞ்சு போன அவங்களோட இனத்தோட சோக கதையை சொல்லி அவங்களோட குரல் நெறி வெடிக்க கத்துறாங்க, பாடுறாங்க. குரல் வலையே நொறுங்கி போற அளவுக்கு அவங்களோட துக்கம் தொண்டை அடைக்குது. யாழ் இசை உருகி அழைக்க இப்போ இந்த மதங்கர்களோட தலைவன் மதங்கனே வெறி பிடிச்ச மாதிரி தடாரியோட களத்துல இறங்குறார். உடனே அங்க வச்சிருந்த அத்தனை தடாரிகளும் அட்ட டைம்ல ஒளி எழுப்ப பாரிக்கே அந்த பேரிசையில தூக்கி வாரி போடுதுங்க. அப்பேற்பட்ட இசையை இசைக்கிறாரு மதங்க. அப்போ 2வது பொண்ணான சின்ன பொண்ணான சங்கவ அம்மாவோட மடியில உட்கார்ந்து கிடந்தப்போ இந்த சத்தத்தை கேட்டு அழவே ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மா தான் அதுக்கப்புறம் குழந்தைய சமாதானப்படுத்துறாங்க. மதங்கடி இப்போ அவனோட தலைமுடியில இருக்கிற அந்த குடுமிகள காலை முன்னாடியும் பின்னாடியும் வச்சு தடாரிய 2 கையால தட்டி ஆவேசமா ஆட ஊரே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கு. ஆடி 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 அந்த ராத்திரி முழுக்க ஆடி அதுக்கப்புறம் ஆட முடியாம மதங்க அப்படியே சரிஞ்சு கீழே விழ. அதுக்கப்புறம் தாங்க அந்த கூத்து ஒரு முடிவுக்கே வருது. அதுக்கப்புறம் மதங்கனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு நம்ம மன்னர் பாரி. அவரோட உள்ளங்கைய தொட்டபடியே இங்கேயே தங்கிடுங்களேன்,
அப்படிங்கிறார். பதிலுக்கு மதங்க, இல்லங்க எங்களோட மீளா துயர் எங்களை துரத்துது, எங்களால ஒரே இடத்துல தங்க முடியாது, இதுக்கு மேல விளக்கியே எங்களால சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல, பாரியோ சரி விடுங்க வேற என்ன வேணும் கேளுங்க அப்படிங்கிறார். மதங்க தயங்கி தயங்கி கொஞ்சம் கொல்லிக்காட்டு விதை இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்குமே செம சாக்குங்க. கொல்லிக்காட்டு விதைன்னு ஒண்ணு இருக்கிறதே அங்க நிறைய பேருக்கு தெரியாதான். பரம்பு நாட்டுல நுழைஞ்ச இந்த மதங்கர் கூட்டத்தை ஒரு பரம்பு நாட்டு வீரன் தான் அடிவாரத்துல இருந்து மேல வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கிறான். இவங்க யாருமே சாப்பாடு கொண்டு வராம 4 நாள் பட்னியா வர்ற வழியில இருந்த ஒரு குட்டையில அந்த வீரன் கொல்லிக்காட்டு விதைய தூவி இருக்கான். அந்த கொல்லிக்காட்டு விதைய சாப்பிடுறதுக்காக அந்த குட்டைக்குள்ள இருந்த மீன்கள் எல்லாம் அப்படியே குபுகுபுன்னு அதை சாப்பிட்டதுமே அதுக்கு எல்லாம் மயங்கி அப்படியே குட்டையில மிதக்க ஆரம்பிக்குது மீன்கள். உடனே அந்த வீரன் அந்த மீன்கள் எல்லாத்தையும் எடுத்து மதங்கர் கூட்டத்துக்கு நல்லா சுட்டு சமைச்சு போடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தண்ணியில மயங்கி அப்படியே மிதந்த மீன்கள் 1000. ஆனா இவ எடுத்த மீன்களோ கொஞ்சம் மீன்கள் தான். மீதி மீன்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அதுகளெல்லாம் மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் நீந்தி போயிடுது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான மருந்து, மீன்களையே மயக்கம், அதுவும் சில மணி நேரம் சில நிமிடங்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான விதை தான் இந்த கொல்லிக்காட்டு விதை. அதை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த வீரங்கிட்ட விதையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மதங்க இப்போ பாரிக்கிட்டு அதை கேட்கலாம். உடனே அங்க இருந்த பெரியவர் கேட்க, அது எங்களோட குலப்பொருள், வெளியே போக கூடாதுங்கிறார். குலப்பொருள் வெளியே போக கூடாது அப்படிங்கிறது குலநாகினியோட கட்டளை, தெய்வத்தோட கட்டளை, குலதெய்வத்தோட கட்டளை அப்படிங்கிறார். மதங்களும் சரின்னு புறப்பட தயாராக வள்ளலா நம்ம வேல்பாரி 2 தாலி நிறைய 2 அண்டா நிறைய அந்த கொல்லிக்காட்டு விதைகளை அள்ளி தராருங்க. ஆனா இத பார்த்த இவரோட பொண்டாட்டி ஆதினிக்கும் பெரியவர் வேண்டான்னு சொன்ன தேக்கனுக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத நடுக்கம் ஏற்படுது. இந்த விதைகளை வச்சு மீனுங்களை மட்டுமில்ல பறவைகளையுமே நீங்க சில மணி நேரம் மயக்கமடைய செய்யலாம், இதை பயன்படுத்தி உங்க கூட்டத்துக்கு பசியாக்குங்க அப்படின்னு அள்ளி கொடுக்க மதங்க சந்தோஷப்பட்டு போறாரு. நம்ம பசங்க கிட்ட எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் இருந்திருக்கு பாருங்க. நினைக்க நினைக்க புல்லரிச்சு போகுது. பாரியோட கதையை கேட்க வந்த இடத்துல பாரி ஆண்ட பரம்பு நாட்டோட வளத்தை, காட்டு வளத்தை நம்ம கேட்கும் போது அதுவே நமக்கு எப்படி மெய்சிலிருக்க வைக்கிறது. அடுத்து இந்த பரம்பு நாட்டோட வளத்தை இன்னும் புதுசா ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். மறக்காம வந்து தினமும் பாருங்க. பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.